என்ன பாக்கி காமிட்டியா? இந்த ராமநாராயண குழந்தை இல்லாத குறைய இந்த நாய் பூனை எல்லாம் வளர்த்து குறைய தீர்த்துக்கிறான். ஆமாங்க, அவர் சம்சாரம் ருக்மணிக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு இஷ்டங்க. ஆனா பாருங்க, ராமநாதன் சாரு மாங்காய் பறிக்கிறேன் தேங்காய் பறிக்கிறேன்னு மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அதான் படாத இடத்துல பட்டு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லாம போயிட்டான். இருந்தாலும் அவன் சம்சாரம் பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்கம்மா. நான் கூட சொன்னேங்க, ருக்மணி குழந்தைய நாம பெத்தாதான் உண்டா, ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துக்க கூடாதான்னு கேட்டேங்க. ஓஹோ, பெத்தாதான் பிள்ளையானு அவகிட்டயே கேட்டுட்டியா? அதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? நல்லா கேட்டீங்க போங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாமளா 10 மாசம் சுமந்து பெத்தாதான் புள்ளன்ட்டாங்க. உயிர் இல்லாத மரம் கூட பூ பூத்து காய் காய்ச்சி கனி கொடுக்கும் போது இந்த ஜென்மத்துல அதுவும் பெண் ஜென்மமா இருந்து மலடா இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு புலம்பி தள்ளிட்டாங்க. பாத்தியா, அவனை பத்தி பேசும்போது அவனே வந்துட்டான். நீ பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இந்த மாதிரி கீழே விழுந்தப்போ டாக்டர் இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னபோது நான் ருக்மணிகிட்ட சொன்னேன், உன் தாலி பாக்கியமாவது நினச்சதடி, அதை நினச்சி சந்தோஷப்படு, அதை விட்டுறது குழந்தை இல்லைன்னு புலம்புறியேன்னு கேட்டேன். சாரி ராமநாராயணன், நீ இல்லாதப்ப உன்னை பத்தி பேசுனது தப்பு தான்ப்பா. ஆனா உனக்கு குழந்தை இல்லாத குறைய நீ நிவர்த்தி பண்ணிக்கிட்டது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அநாத ஆசிரமத்திலேருந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு ருக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவ தான் ஒத்துக்கவே இல்லை. பெற்றாதான் பிள்ளைன்னு சொல்றவ அனாதையை எப்படி தத்து எடுத்துப்பா? அதனால நீ ராமநாராயணன் ஆயிட்ட. அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற பேரா? மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறாள் ராமநாராயணன். அந்த மாதிரி நான் நாய் பூனை மாடு கிளி அணில் அந்த மாதிரி நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னொன்னுக்கும் நியூமராலஜி படி அதுக்கு பேர் வச்சு அதுகளோட கொஞ்சம் விளையாடுறா. இந்த விலங்குகள் தான் அவங்க பெக்காததாச்ச, அப்புறம் எப்படி தான் பிள்ளைகள்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்க? அதுங்கெல்லாம் நன்றி உள்ள ஜீவன்களாம், மனுஷங்க நன்றி இல்லாதவங்களாம். அது என்னமோ வாசம் தான். ஆனா ஒரேடியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா பெத்த பிள்ளைங்க மட்டும் நன்றி உள்ளவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கா. தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடுன்னு. அதனால எப்படியும் நன்றியோட இருப்பாங்களாம். ஆமா, உங்க பிள்ளைங்க சுந்தர் ஸ்ரீதர் 2 பேரும் நல்ல பசங்களா? ஆமாங்க, அவங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி ரொம்ப நல்ல பசங்க. ஒரு தாய் தான் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், என்னோட 2 பிள்ளைங்களும் தங்க கம்பிங்க. எங்க அந்த 2 தங்க கம்பிகளையும் காணோம்? 2 பேரும் ஐடி கம்பெனில வேலை செய்யறானுங்க. ஒருத்தன் ஆபீஸ் போயிருக்கான், இன்னொருத்தன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை செய்யறான். இவனுங்க எப்ப வரானுங்க எப்ப போறானுங்க அவனுங்களுக்கே தெரியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பசியோட தான் வருவாங்க. வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. வந்த உடனே அம்மா உன் கையால தான் சாப்பிடணும்னு வாங்க. நானும் சாதம் பிசைஞ்சு அவனுங்களுக்கு ஊட்டணும். ஆமா, இந்த ராஜ்கிரண் படத்துல அதா உன் கையால சோறுட்டுனாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே சொல்லு. உனக்கு உதாரணம் சினிமா தான். உனக்கு ராமநாராயணன் பேர் இருக்கிறதால மிருகங்களோட மிருகமாயிட்ட நீ. பூனை சிங்கம் புலி மான் கரடி ஒட்டகம்னு தரம் பிரிக்கலாம் அதுங்களோட குணத்தை வச்சு. ஆனா நாய் நாயாத்தான் இருக்கும், புலி புலியாத்தான் இருக்கும். நாய் புலியாகாது, புலி நாயாகாது. சரி சரி, எந்த மிருகமும் எதுவும் மாற போறது இல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தோம் வண்டலூர் ஜூ போன மாதிரி ஆயிடும். வாடா ஸ்ரீதர். வாங்க மாமா. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? ஆஃபீஸில் ரொம்ப வேலை மாமா. அம்மா வாங்க மாமா. வாப்பா. பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போதான் சொன்னோம் மனுஷங்க மாதிரி மிருகங்கள் இல்லைன்னு. உங்க 2 பேரோட பந்தத்தையும் பாசத்தையும் பார்த்தா. என்ன மாமா, எங்கள் 2 பேரும் நீங்கள் வளர்க்குற நாயோட சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாலும் தப்பு இல்லை, நாங்கள் என்றைக்கும் நன்றியோடு இருப்போம்.